ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ரமண பிரசாத் வந்து பிடெக் முடித்து ஹைதராபாத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு குடும்பத்தினோட சண்டை ஏற்பட்டு இங்கு ஏழுமலையான் கோயில் உள்ள திருமலைக்கு வந்துள்ளார். இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வாங்கி தருவதாக கூறி அவர்களிடம் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்துள்ளார். அவ்வாறு ஏற்பட்ட பழக்கத்தின் மூலம் விஐபி தரிசனம், அர்ச்சனை, தோமாலை உள்ளிட்ட டிக்கெட்டுகளை வந்து பெற்றுத் தருவதாக கூறி தொடர்ந்து வந்து பக்தர்களிடம் வந்து பணம் பெற்று ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. பல்வேறு மொபைல் எண்களை வைத்து சமூக வலைத்தளங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக வந்து தரிசன திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கான தரிசன டிக்கெட்டுகளை பெற்றுத் தருவதாக விளம்பரம் செய்து அவ்வாறு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதிக விலைக்கு தரிசன டிக்கெட்டுகளை வந்து விற்பனை செய்வது தொடர்ந்து ரமண பிரசாத் வந்து ஈடுபட்டுள்ளார். இது குறித்து தொடர்ந்து திருமலை முதலாவது நகர காவல் நிலையத்தில் புகார் வந்ததை அடுத்து 2019ஆம் ஆண்டே வந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையிலிருந்து வந்த பிறகும் தொடர்ந்து ரமண பிரசாத் இதே போன்று வேலையை செய்து வந்துள்ளார். தொடர்ந்து அவரை கண்காணிப்பில் வைத்திருந்த போலீசார் நேற்று அவரை கைது செய்தனர். அவரிடம் கைது செய்து அவரிடம் இருந்த மொபைல் எண்கள் ஆதாரமாக வந்து வங்கி கணக்குகளை சோதனை செய்த பொழுது சுமார் 10 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த தரிசன டிக்கெட்டுகள் மூலமாக அவர் பணப்பரிமாற்றம் செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். பக்தர்கள் யாராக இருந்தாலும் தரிசன டிக்கெட்டுகள், லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை பெறுவதற்கு இடைத்தரகர்களை வந்து நேரடியாக அணுகாமல் தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே தரிசன டிக்கெட்டுகளை பெற வேண்டும் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்.